அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சாதுர்மாசிய விரதம்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஆடி பௌர்ணமி, குரு பௌர்ணமின்னு சொல்லுவோம். அன்றைக்கே நம்ம பார்த்திங்கன்னா குரு பௌர்ணமிங்கிறது வேத வியாசரனுடைய ஜெயந்தி, வியாச பூஜை அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. அவங்களுடைய குரு பரம்பரையில் அவங்க குருவை வணங்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள். அந்த குரு பௌர்ணமியிலேருந்து 4 மாதத்துக்கு அவங்க விரதம் இருப்பாங்க. அவங்கன்னு இல்லை, யார் வேணால் விரதம் இருக்க முடியும், எல்லாருமே விரதம் இருக்கலாம். அது எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய குரு பரம்பரை மூலயமாவே அவங்க கற்றுக்க முடியும். அதுதான் சரியான முறையும் கூட. அறிமுகத்துக்கு வேணால் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, சில இடங்களில் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு உணவுப் பொருளை சாப்பிட மாட்டாங்க. அதாவது இந்த அவரைக்காய், கொத்தவரை, அந்த மாதிரி பீன்ஸ் வகைராவை ஒரு மாதம் முழுக்க சாப்பிட மாட்டாங்க. பால் பொருட்கள் எதுவுமே ஒரு மாதம் சாப்பிட மாட்டாங்க. கீரை இதெல்லாம் ஒரு மாதம் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வகையான சாப்பாடை அவங்க அந்த ஒவ்வொரு மாதமும் சாப்பிட மாட்டாங்க. இது பொதுவாகவே பார்த்தோம்னா இது ஒரு மழைக்காலமாக இருக்கக்கூடியது. அப்போது வெளியில் எல்லாமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் இப்போ மீன்பிடி தடை காலத்தில் எப்படி மீன்கள் பெருகணுங்கிறதுக்காக மீன் பிடிக்க போகாமல் இருக்காங்களோ, அந்த மாதிரி இது இருக்கக்கூடிய ரிசோர்ஸை, இந்த காய்கறி ஆகட்டும், தானியங்கள் ஆகட்டும், இதெல்லாம் நம்ம சரியான முறையில் அளவாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதாகவும் சொல்லிக்க முடியும். ஆனால் அதை தாண்டி நிறைய அதில் ஆன்மீக பலன்கள் கண்டிப்பாக இருக்குது. அதுக்காக தான் அதை கொண்டு வந்திருக்கோம். ஒரு எளிய அறிமுகத்துக்காக இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம அதில் சேர்த்து சொல்கிறோம். இந்த சாதுர்மாசிய விரதம் அப்படிங்கிறது இந்த ஆடி பௌர்ணமியில் ஆரம்பிக்கிறது. கார்த்திகை பௌர்ணமியில் தான் நமக்கு இது முடிவடையும். பொதுவாக சன்னியாசிகள் அவங்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரே இடத்துல இன்னொரு நாள் தங்கக்கூடாதுங்கிற விதி சில வகையான சன்னியாச முறையில் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி ஒரே இடத்துல 2வது நாள் தங்கக்கூடாதுன்னு இருக்கிற சன்னியாசிகள் கூட இந்த சாதுர்மாசிய விரதத்தும் போது ஒரே இடத்துல 4 மாதம் தங்கி இருப்பாங்க. அப்போ எங்கள் ஊரில் வந்து தங்கியிருங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ஊருக்காரங்களும் அந்த குரு பரம்பரையில் போய் அவங்க வேண்டுகோள் விடுத்து அவங்க ஊருக்கு வர சொல்லி கேட்குறதாகவும் நான் படித்த ஞாபகம் இருக்குது. இந்த ஆடி மாதத்தில் தான் நமக்கு அந்த அம்மன் வழிபாடு, வெள்ளிக்கிழமை அந்த இது இருக்கும். ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி வந்துடும். புரட்டாசி மாதம் நம்மளுடைய மூதாதையர்கள் 15 நாள் நம்ம கூடவே இருக்கிறதா ஒரு ஐதீகம். அந்த 15 நாள் அவங்களுக்கு எல்லா வழிபாடுகளும் செலுத்தி, அது முடிஞ்ச உடனே ஒவ்வொரு வீட்லேயும் கொலு வைக்கிற பழக்கம் இருந்ததுன்னா அந்த 9 நாளும் பிரம்மோற்சவம் மாதிரி ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம், அல்லது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த சரஸ்வதி பூஜைக்கு உண்டான 3 நாட்கள் மட்டும் கொண்டாடுறவங்களும் இருக்காங்க. அது அவங்களுடைய பழக்கத்துக்கு தகுந்த மாதிரியும் அவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் பண்ணிக்க முடியும். புரட்டாசி முடிஞ்சு அடுத்தது ஐப்பசி, சொல்லவே வேண்டியதில்லை, தீபாவளி. அது முடிஞ்ச கார்த்திகை தீபம், கூம்பு வரைக்கும் 4 மாதம் மிகப்பெரிய கொண்டாட்டங்கள். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில். பொதுவாக இந்த சாதுர்மாசிய விரதத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம முதலே சொன்ன மாதிரி இன்னொரு இடத்துல தங்காத, இந்த 2வது நாள் தங்காத சன்னியாசிகள் கூட 4 மாதம் தங்குறாங்கங்கிறப்போ சாதுர்மாசியத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் தொலைதூர பயணங்கள், அடிக்கடி போகிறத தவிர்க்கணும் அப்படிங்கிறதும் இந்த இதில் சொல்லியிருப்பாங்க. இப்பயே நம்ம பார்த்துட்ருப்போம், இவ்வளவு விஞ்ஞானங்கள் வளர்ந்துருந்த காலத்துலேயுமே மழையினுடைய தன்மையினால் எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கிற காலகட்டத்துலேயும் நம்ம மண் சரிவு அது இதுன்னு எல்லாமே பார்க்குறோம். அதனால் இதனுடைய இது அடிப்படையாக வச்சுமே கூட சாதுர்மாசியத்தில் வெளியில் அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த 4 மாதத்தில் தான் நம்ம எல்லா வகையான பண்டிகைகளும் வருதுங்கிறத நம்ம இப்போ பார்த்துருப்போம். நம்ம இதை நல்ல முறையில் கொண்டாடி எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம். வேறொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம்.